சிம்பிளா, ஈஸியா 3 வகையான தொக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புளியோதரை, 2வது தக்காளி தொக்கு, அதுக்கப்புறமா வெங்காய தொக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும். ஈஸியாவும் பண்ணிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது கோவில் ஸ்டைல்ல புளியோதரை பேஸ்ட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நம்ம கொண்டு போலாம். இந்த பவுடர் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாதது. அது மட்டும் இல்லாம, நம்ம புளியோதரை ஒரு 10 பேத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இத செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, எப்ப வேணாலும் எடுத்து நம்ம ரைஸ் மட்டும் வச்சா போதும். இதில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரையும், இந்த பேஸ்ட்டையும் போட்டு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே கோல்டன் கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கோயில் ஃபீலிங் வந்து நமக்கு வரும். கோயில்ல போய் சாப்பிட்ற அந்த ஃபீலிங், அந்த மனம் எல்லாமே வரும். ஸோ இது வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் குடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான அளவோட குடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க. இப்போ 2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் இருக்கிற புளி. கருப்பு புளி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிடைச்சா நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும். சுடுதண்ணி ஊற்றினா தான் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சிடறோம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கறிவேப்பிலை, வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, மிளகு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு உளுந்து, வெந்தயம் ரொம்ப முக்கியமானது, கொத்தமல்லி, எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம், கடுகு, மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த புளியில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு, இதை வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கையில் கூட வடிச்சுக்கலாம். இப்போ வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் வந்து நல்லா வெடிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்ப கருக விடாதீங்க. டேஸ்ட் வந்து மாறிடும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா, புளியோதரைக்கும் சரி, புளி எங்கே போட்டாலும் நம்ம வந்து வெந்தயம் போட்டே ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஆற வச்சுட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன அம்மிக்கல் இருந்தனாலும் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்போ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு அரைக்கணும். இப்போ கருப்பு எள் வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இன்கேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கருப்பு எள் சாப்பிடக்கூடாதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நோ ப்ராப்ளம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை ஆற வச்சுட்டு அரைங்க. இதான் ஃபைன் பவுடர். இது 50 செகண்ட் மட்டும்தான் அரைக்கணும். இப்போது ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய். நம்ம புளி வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இப்போது கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. இது ஒரு பிக்கிள் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வறுத்த நிலக்கடலை, கறிவேப்பிலை, வரமிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கிறவங்க 4, 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெருங்காயம் நான் நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெந்தய பொடி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி, அதை வந்து நம்ம அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா திக்காகி ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் வடித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி உங்களுக்கு தெரியல, இது மாதிரி வந்து கையில் வச்சு நீங்கள் வடிக்க தெரியலனா நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரெயினர் நோற்றி வடித்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறிக்கங்க. ரொம்ப நீங்கள் மூடி வச்சுட்டு விட்டிங்கனாலும் கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும்.
ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ஆயில் எல்லாம் வெளியே வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ வெல்லம் போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெல்லம் வந்து அந்த புளியோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். வெல்லம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெல்லம் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலங்கிறதுனால 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிறது தான் ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கரண்டி போட்டால் கூட ஒரு 2 கப் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கோ சிப்ஸோ எடுத்துக்கலாம், இல்லை வெண்டைக்காய் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் பொரியல் எடுத்துகிட்டு புளி சாதத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட. தனியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் மறந்துடாதீங்க, இது ரொம்ப 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 முக்கியம். இந்த புளியோதரை பேஸ்ட் போடும்போது எதையும் போட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போது ஒரு 10 பேர்த்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 6 கப் அரிசி எடுத்துகிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு 15 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற விடணும். ஒரு 2-3 பிளேட்டில் கூட போட்டுங்க. இது ஏன் பண்ணுறோன்னா ரைஸ் செஞ்ச உடனே எடுத்து பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். இப்படி ஆற வச்சிட்டிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சோனா மசூரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொல்லம் ரைஸ் கூட எடுத்துக்கலாம், பொன்னி ரைஸ் எது வேணாலும். இது நல்லெண்ணெய் உப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி இப்போவே நீங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாருமே வந்து புளியோதரை போட்டுட்டு கையில் பிசைகிறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த புளியோதரை வச்சுருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் கையில் பிசைஞ்சால் கொஞ்சம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது கூட. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி வெந்தய பொடியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற அந்த ஸ்டைலும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புளியோதரை பேஸ்ட்டு அப்படியே எல்லாமே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த பவுடரையும், அதாவது கொத்தமல்லி, மிளகு, எள்ளு அதெல்லாம் போட்டோம்ல அந்த பவுடர், அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் விடணும். ஆனால் இந்த ஆயிலே நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை சூடு பண்ணணும்னலாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சூடான சாதத்தில் தான் போட்டு கிளற போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரைஸ் மட்டும் வச்சா போதும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும், அதாவது புளி சாதம். லஞ்ச் பாக்ஸில் அப்படிங்கும்போது நான் சொல்கிற மாதிரி புளி சாதம் கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சிப்ஸு, அது மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, நம்ம வந்து கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதே சமயம் ஆயிலுமே ஓவராக ஊற்றி நம்ம தொக்கு பண்ண போகிறதில்ல, எல்லாமே பர்ஃபெக்டான அளவில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையே ரெடி பண்ணிவிடும். இப்போ வந்து நீங்கள் அவலை வந்து வேக வச்சா போதும், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி சேமியா, ரவை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான மேட்சுன்னு சொல்லலாம். ஈவன் திணை வரகு, குதிரை, அதுக்கப்புறம் பனிவரகு வேக வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வெண்டைக்காயோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ரைஸாக இருக்கட்டும், இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு ஒரு 10 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட மிடில் இருக்கிற அந்த க்ரீன் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிக்சியில் போட்டு தான் பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட். ஸோ நம்ம இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
இதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறமா வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெடிக்க வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி தொக்குக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆட் ஆகும். இந்த வெந்தயமும் கடுகும் ரொம்ப முக்கியமானது, நல்ல மணத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா மிக்சியில் தக்காளி, அதுக்கப்புறமா இதில் மிளகாய் போடுவோம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 8 மிளகாய் போடுறேன். ரொம்ப காரமானதுனா குறைவாக போட்டுக்கோங்க. இப்போ புளி, பூண்டு, அதுக்கப்புறமா உப்பு. தண்ணியே இல்லாமல் கரகரப்பாகவும் அரைக்கலாம், இல்லை ஃபைனாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து கரகரப்பு ஓரளவுக்கு கரகரப்பாக அரைக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கரகரப்பாக வேணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதே மெத்தடில் நான் வெங்காய தொக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே போடுங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் ஃப்ரை பண்ணலன்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் பூண்டு எல்லாம் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு ரொம்ப முக்கியம். இதுலேயே வரமிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நீங்கள் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த விழுது நல்லா கரகரப்பு அரைச்சிருக்கோம், அதையும் போட்டுட்டு மூடி வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு திக்காக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் கூட வைக்கலாம். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப காரம் பிடிக்கிறவங்க 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த குக் பண்ணுறதில் மூடி வச்சு நம்ம குக் பண்ணும்போது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல தொக்கு மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். பன்னீர் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் தொக்கு போதும். எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணுங்கள். மீடியம் டு ஹை வச்சாலும் பிரச்சனை இல்லை, கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ இதே மாதிரியே மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ பிரிஞ்சு வந்துட்டு தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட திக்காகலாம், பட் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு போதுமானது. இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஹீட்லேயே. இந்த ஸ்டேஜில் பவுடர் போடணும், அரைச்சி வச்ச வெந்தய பொடியும் கடுகு பொடியும். இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக குக் பண்ண வேணாம். இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜ்லேயே பயங்கரமாக நமக்கு மணம் வரும், அந்த தொக்கோட மணம். நமக்கு புளி தொக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் தக்காளி தொக்கும். ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 வாரம் இல்லை 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இந்த தொக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 விதமாக நான் போட்டிருக்கேன். கட் பண்ணியும் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சும் போட்டிருக்கோம். இந்த தொக்குகள் மட்டும் இல்லாமல் நான் கொத்தமல்லி, கருவேப்பிலையிலேருந்து ஆரம்பித்து மாங்காய் வரைக்குமே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு யூனிக்கான ஆனியன் தொக்கு கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது ரைஸ்க்கு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூடான ரைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கல, சாம்பார் இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். ஸோ இதுக்கு ஒரு 15 வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இதை கழுவிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தினோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா இது கெட்டு போயிடும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், ஓரளவுக்கு ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். 90% அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது வெந்தயம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து வெடித்து லைட்டாக ப்ரௌனாக மாறும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு மிக்சிலேயோ இது மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்கல்லையோ போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காய விழுது இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பேனை விட்டு அது தனியாக வரும். அந்த வேக வச்சதுலேருந்து இன்னும் வந்து இது நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தை இழுக்கும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். இதை நல்லா வதக்குங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வதக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் இதில் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன். ஸோ இது வதக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த தொக்கு எல்லாம் தக்காளி தொக்காக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் நெல்லிக்காயும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்ம புளித்தண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதுவும் நல்லா ஓரளவுக்கு திக்கான புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதுலேருந்து அப்படியே ஒட்டாமல் வரும். அப்படி வரும்போது நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெந்தய பவுடரும் அந்த கடுகு பவுடரையும் நம்ம சேர்க்கணும். அது வந்து கடைசியாக சேர்ப்போம். ஸோ எல்லாமே நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயும் அந்த பவுடரையும் போட்டுட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க. அந்த பவுடர் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப மெயினானது. அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது, டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இதில் வெல்லம்லாம் தேவையில்லை. வெல்லம் போட்டால் டேஸ்ட்டை மாற்றி விட்ரும். ஸோ பாருங்கள், திரண்டு அப்படியே வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா க்ளீனான ஒரு ஜாரில் போட்டிங்க அப்படின்னா 1 வீக், அதுக்கு மேலேயும் இது வந்து கெடாமல் தான் இருக்கும். பட் எதையுமே நம்ம 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிடுறது நல்லது கூட. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஆயிலாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்ல சூடான ரைஸில் எப்படி போட்டு சாப்பிட்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ்